ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் ஜெயிக்கும் வழி. இந்த பதிவில் நான் மீன லக்னத்தில் பிறக்கிறவங்க சுலபமாக ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது, அதே போல் நான் சொல்லக்கூடிய அந்த சுலபமான வழியை பயன்படுத்தினா மட்டும்தான் ஜோதிடத்தில் எவ்வளவோ ஜெயிக்கிறதுக்கு வழியெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நான் சொல்கிற இந்த வழியை பயன்படுத்தினா ஈஸியாக ஜெயிக்கலாம். அதே சமயத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வழியை பயன்படுத்தாதவங்களுக்கு அதிக தடைகள், கஷ்டங்கள், புரியாத புதிராகவே வாழ்க்கை இருக்கும். ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மிக சுலபமாக ஜெயிக்கலாம். எல்லா நிலையிலையும் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைவாங்க. ஏன்னா இது ஒரு சூட்சமமான வழி. அதை பற்றி தான் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்க ஜெயிக்கும் வழி அப்படிங்கிற பதிவை நான் இதில் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு தெளிவுபடுத்திடுறேன். இது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான், மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடையாது. நிறைய பேர் நான் லக்னத்துக்கு சொன்னால் ராசியாக லக்னமானு கமெண்ட்லலாம் கேள்வி கேட்குறாங்க, ஃபோன் பண்ணியே கேட்குறாங்க. எல்லோரும் புரிஞ்சுக்குங்க, ஒரு லக்னம்னு போட்டாச்சுன்னா அது லக்னத்துக்கு தான் இந்த பதிவு. அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இப்போ மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நான் இந்த பதிவில் ஜெயிக்கும் வழியை சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே கடக லக்னத்துக்கு ஜெயிக்கும் வழி போட்டிருக்கேன். அது மிகப்பெரிய வரவேற்பு, சிறப்பான வரவேற்பு. எனக்கு உலகம் முழுவதும் நிறைய கிளைண்ட்ஸு எனக்கு வந்திருக்காங்க. அதுபோல் இந்த மீன லக்னத்துக்கும் ஒரு சூட்சமமான வழியை இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது தெரியாமையா இவ்வளோ நாள் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். ஈஸியாக ஜெயிக்கலாம். மீன லக்னக்காரங்க இந்த ரகசியத்தை தெரிஞ்சாச்சுன்னா வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கலாம். அப்படி தான் இந்த பதிவில் நான் ஒரு சுலபமான வழியை சொல்லி கொடுக்குறேன். இப்போ மீன லக்னத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா லக்னாதிபதி குரு. அவர் எங்கே உச்சம் ஆகிறார்னா லக்னத்துக்கு 5ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெறுவார். அதில் கடகத்தில் உச்சம் பெறார்னா அதில் ஒரு ரகசியம் இருக்குது. 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரே லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன லக்னத்துக்கு மட்டும்தான் 5ஆம் இடத்துல உச்சம் பெறும். அப்படி இருக்கும்போது இந்த 5ஆம் இடங்கிறது என்னென்னா பூர்வீகத்தை சொல்லும், குலதெய்வத்தை சொல்லும், குழந்தைங்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி சொல்லணுன்னா இந்த 5ஆம் இடத்தை தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு யோகமான ஒரு இடத்துல ஒரு லக்னாதிபதி போய் உச்சம் பெறாருன்னா அது மீன லக்னத்துக்கு தான். அதனால் இந்த மீன லக்னத்தில் பிறக்கிறவங்க பார்த்திங்கன்னா பூர்வீகத்தோடு ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்படணும். பூர்வீகத்தோடு அவங்க, ஏன்னா 5ஆம் இடங்கிறது பூர்வீகம், அந்த பூர்வீகத்தோடு அவங்க சம்பந்தப்பட்டாங்கன்னா வாழ்க்கையில் உச்ச நிலை அடைஞ்சிருவாங்க. அதாவது தடையே இருக்காது. அவங்க வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருக்கும். நிறைய சக்ஸஸ் கொடுப்பாங்க. மற்றவங்களால் சாதிக்க முடியாத சில விஷயங்களை சாதித்து இவங்க ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைவாங்க. இந்த மீன லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு குரு பகவான். இந்த மீன லக்னக்காரங்க சொந்த ஊரில் இருந்து சொந்த வீட்டில் இருந்தாங்கன்னா நிறைய அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், நிறைய வெற்றிகள் கிடைக்கும். அவங்க ஜாதக அமைப்பில் நிறைய குறைபாடு இருந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு சக்ஸஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க, தடைகள் அதிகம் இருக்காது. ஆனால் இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலையில் வேலை, வியாபாரம், தொழில், அதுபோல் பொருளாதார பிரச்சனைகள்னால இடம் மாறி வேறு வேறு ஊரில் இருக்காங்க. வேறு இடம், வெளிநாடு இப்படியெல்லாம் போயிடுறாங்க. ஆனால் அப்படி போனால் கூட நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற இந்த ரகசியத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் பூர்வீகத்தில் இருந்து என்ன பலன் அடைகிறீங்களோ அதே போல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல பலன்களும் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வெளியூர் போயிடுறீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பூர்வீக பேரை நீங்கள் யூஸ் பண்ணணும்.
இப்போ உங்கள் பேர் இருந்ததுன்னா பூர்வீகத்தில் உங்கள் ஊர் பேர் என்ன அப்படின்னா அந்த ஊர் பேரை உங்கள் பேருக்கு முன்னால் சேர்த்துக்கணும். பூர்வீகத்தை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த தடையும் இருக்காது. எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களாக நடக்க ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் பூர்வீக ஊர் பேரை உங்கள் பேரில் யூஸ் பண்ண முடியலையா, அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய தாத்தா பேர், முன்னோர்கள் பேர், இல்லைன்னா உங்கள் குடும்ப பேர், உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருந்துச்சுன்னா அந்த பேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பூர்வீகம் சம்பந்தமான ஏதோ ஒரு வகையில் ஒரு பேரை எதையாவது பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக உயரத்துக்கு செல்லும். அதாவது பல சாதனைகள்லாம் செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சுலபமாக முடியும். ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நிறைய உதாரணம் இருக்குது. ஆனால் எல்லோரும் விஐபியாக இருக்கிறதுனால அவங்க பர்மிஷன் இல்லாமல் நான் அவங்க பேரெல்லாம் பதிவில் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நிறைய பேரை சொல்ல முடியல. ஆனால் ஒருத்தரை மட்டும் நான் சொல்கிறேன். மீன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்து ஒரு மிகப்பெரிய உலகளவில் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் வசனகர்த்தாவாக இருந்தால் ஆரூர் தாஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் மீன லக்னம் தான். அந்த மீன லக்னத்தில் பிறந்த ஆரூர் தாஸ் பார்த்திங்கன்னா, அவர் பேர் இயேசுதாஸ். அவர் பேரில் இயேசுங்கிறத எடுத்துட்டு ஆரூர், திருவாரூரில் அவர் பிறந்தவர். அதனால் ஆரூருங்கிற அவருடைய பேருக்கு முன்னால் ஆரூர், அவர் பேரில் பாதி தாஸுங்கிறத வச்சு ஆரூர் தாஸ்ன்னு வச்சார். அவருடைய பூர்வீகம் பேரை அவர் சேர்த்துட்டார். இதனால் அவருடைய சினிமா வசனகாத்தால் அவருக்கு என்ன பெரிய சாதனை படைச்சிருக்காருன்னா, உலகத்திலே 1000 படங்களுக்கு மேலே வசனம் எழுதுனது அவர் மட்டும்தான். அவ்வளவு புகழ் பெற்றவராக இருந்தவர். ஆனால் அவர் இப்போ இல்லை. அவருக்கே நான் இப்போ சொன்ன விஷயம் தெரிஞ்சிருந்தால் ஆச்சரியப்படுவார். ஏன்னா அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. அவர் யதார்த்தமாக இந்த விஷயத்தை செஞ்சுருப்பார். ஒரு அடையாளத்துக்காக ஊர் பேரை வச்சுருப்பார். ஏன்னா ஜோதிட ரீதியாக அவர் பார்த்து வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்ததுனால அவர் எந்த அளவுக்கு இந்த ஜோதிடத்துறையை பற்றி தெரியும்னு எனக்கு தெரியலை. ஆனாலும் அவருக்கு ஜோதிடம் தெரியுங்கிறது எனக்கு அவருடைய சில பேட்டிகளில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் இந்த விஷயம், இந்த நுணுக்கம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் அவர் மிக சரியாக பயன்படுத்தியிருக்காரு. இதை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டார். அந்த சாதனை யாரால் படைக்க முடியும்? 1000 படத்துக்கு வசனங்கள் எழுதுறதுன்னா அது உலகத்தில் வேறு யாருமே எழுதுனதில்லை. திரைப்படங்களுக்கு 1000 படங்களுக்கு மேலே வசனம் எழுதியிருக்காரு. மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்திருக்காரு. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு இப்படி சினிமா துறையில் அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்களுக்கெல்லாம் வசனம் எழுதியிருக்காரு. இப்போ புதுமுகங்களுக்கெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. பெரிய சாதனை படைச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா, அவர் மீன லக்னத்தில் பிறந்து பூர்வீகம் அவருடைய ஊர் பேரை சேர்த்துருக்கிறது ஒரு காரணமாக, சரியான காரணமாக இருக்கும். ஆனால் இது ஜோதிடம் தெரியாதவங்க அவருடைய திறமையில் வந்தாருன்னு சொல்லுவாங்க. என்னதான் திறமை இருந்தாலும் விதி அங்கே கரெக்டாக வேலை செய்யும். கிரகங்கள் ரொம்ப வலிமையானது. அதனால் இதை மீன லக்னத்தில் உள்ளவங்க பயன்படுத்துங்க. இதுக்கடுத்து மீன லக்னத்தில் பிறந்தவங்க சொந்த ஊரை பயன்படுத்துகிறீங்க. இதுக்கடுத்து குலதெய்வத்தோட பேரை பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் தொழில், வியாபாரம் இதெல்லாம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் குலதெய்வம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த குலதெய்வத்தோட பேரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி குலதெய்வம்லாம் எங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்கள் ஊர் சம்மந்தமான பேரை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த தொழில் வியாபாரத்துக்கு இப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஏன் நான் குலதெய்வத்தை முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த குலதெய்வத்தெல்லாம் சொல்லக்கூடியது சுக்கிர பகவான். இந்த குலதெய்வங்கிறது சுக்கிர பகவானை குறிப்பிடும். ஏன்னா குலதெய்வத்தை கும்பிட்றவங்க அதிகம் சுக்கிரன் வம்சமாக தான் வருவாங்க. அதனால தான் மீன லக்னத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுறாரு.
அதனால் குலதெய்வ தொடர்பு அதிக பலன் கொடுக்கறது வந்து இந்த மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மீன லக்னங்கிறது ஒரு நீர் சம்மந்தப்பட்ட இடம். ஏன்னா நம்ம ஜோதிடத்தில் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நீர் சம்மந்தப்படுறது வந்து மீனம், கடகம், விருச்சகம். இதில் கடகம் பார்த்திங்கன்னா அதை அடையாளமாக சொல்கிறது நண்டு. நண்டு வந்து நீரை விட்டு தரையில் கூட அது நடக்கும், தரையில் வந்தாலும் அதனால் வசிக்க முடியும். அதே போல் விருச்சிகத்துக்கு பார்த்திங்கன்னா தேள், அதுவும் தண்ணியிலையும் இருக்கும், தரையிலையும் வரும், அதுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் மீனத்துக்கு அடையாளம் சொல்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா மீன் அது தண்ணியில் மட்டும்தான் பலமாக இருக்கும், தரைக்கு வந்தால் கஷ்டப்படும். அதனால தான் இந்த மீன லக்னத்தில் பிறக்கிறவங்க என்றைக்குமே பூர்வீகத்தை பயன்படுத்தணும். பூர்வீகத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் அவங்களுக்கு பலம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மீன லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு இந்த பூர்வீகம் சம்மந்தப்படுறது, குலதெய்வம் சம்மந்தப்படுறது, உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வை கொடுக்குற பல விஷயங்கள் சொல்ல முடியும். ஆனால் வீடியோ பெருசாகிருமே. நிறைய விஷயங்கள் நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இது எல்லாத்தையும் கேட்காம ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கிற சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். மீன லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஜெயிக்கிறது ஈஸியான வழி தான். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.